இப்போ நம்ம வந்திருக்க இடம் திருச்சி மாவட்டம் திருவண்ணூர் வட்டத்தில் உள்ள சோழமாதேவிங்கிற கிராமத்துக்கு தான். இந்த சோழமாதேவி கிராமத்துல ரோட்டை ஒட்டியே இங்க ஒரு நடுக்கல் இருந்திருக்கு. அந்த ரோடை வந்து இந்த ரோடை அகலப்படுத்தும் போது இந்த நடுக்கல்ல எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க பக்கத்திலேயே. இங்க வாங்க நம்ம போய் அதை பார்ப்போம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நடுக்கல்லுங்க அது. இங்க பாருங்க, இதுதான் அந்த நடுக்கல். இதுல பாத்தீங்கன்னா கல்வெட்டு எதுவுமே இல்லைங்க. இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீரன் வாளை ஏந்திட்டு இருக்குது. இங்க வந்து அவரோட மனைவி வந்து காட்சி தர்றது. அது பாத்தீங்கன்னா ஒரு வீரனோட ஒரு போர்க்காலத்துல ஒரு வீரன் வந்து இறக்குறானா அந்த டைம் வந்து அந்த மனைவியுமே உடன்கட்டை ஏறுவாங்க. ஆனா அந்த சிலை வந்து மனைவி உடன்கட்டை ஏறுறது பாத்தீங்கன்னா கையை கும்பிட்டு அதுல வந்து பூ இருந்து போடுற மாதிரி இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கை கீழே வச்சபடிதான் இருக்கு. உயர்த்திய ஒரு கையும் கீழே கை தாழ்த்தியதும் இருக்கு. இங்க வீரன் வந்து வாள் ஏந்தியது இருக்கு. இது போன்ற நடுக்கல் வந்து அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா ஒரு சில தரவு என்ன சொல்லுதுன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த நடுக்கல் பக்கத்திலேயே ஒரு காட்டுக்குள்ள ஒரு பழைய இடிந்த நிலையில ஒரு கோவில் இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் சொன்ன வழித்தடத்தை வச்சு நம்ம போய் பார்ப்போம். அதில் எதுவும் இந்த கல்வெட்டுக்கான ஆதாரம், இந்த நடுக்கலுக்கான ஏதேனும் ஆதாரம் இல்லை அந்த ஏதேனும் கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரும். பார்த்து வாங்க. அப்படி போயிடும். பார்த்து இங்க பாருங்க, அழிந்த நிலையில உள்ள ஒரு அற்புதமான சிவன் கோயிலை இப்போ உங்க கண் முன்னாடி காட்டுறேன். கல்வெட்டு எதுவும் இல்லை. கீழே வந்து பாறைக்கற்களால வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சிவலிங்கம், ஒரு நந்தி பெருமான், அதுவும் சிதலம் அடைஞ்சிருச்சு. ஆவுடையும் உடைஞ்சிருச்சு, நந்தி பெருமானோட முகமும் சிதைஞ்சிருச்சு. இது வந்து எனக்கு தெரிந்த இது ஒரு இந்த கோவில் வந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது எதுவும் ஆதாரம் எதுவும் தெரிந்தா இந்த ஊர் மக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.